நாட்டே ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, கடந்த 15 நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு மத்திய பிரதேஷ் இண்டூர்லேருந்து ஒரு ஹனிமூன் கப்புள் மெகாலயா போறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அ சோனம் ரகுவன்ஷின்னு பேரு. அந்த ரகுவன்ஷிங்கிறவரு 10 நாள் தேடுதல் வேட்டைக்கு பிற்பாடு ஒரு டபுள் ரூட்டு ஒரு ஸ்பாட் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அந்த இடத்துல 25 கிலோமீட்டரில் ஆள் ஆரவாரமற்ற இடத்துல காட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளத்தாக்கில் கடந்திருக்காரு. அவர் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. டெட் பாடி எல்லாம் ஆட்டோப்சி ரிப்போர்ட்டுக்கு போயிருக்கு. ஆனால் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் கம்யூனிட்டி இதுவரைக்கும் 15 நாளாக கண்டுபிடிக்க முடியல. அந்த பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, சிபிஐட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கணும், மெகாலயா போலீஸ் வந்துட்டு சரியாக கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்துக்காக கொல்லப்பட்டிருக்கலாம், இல்லை வந்து பங்களாதேஷுக்கு யாராவது ஹியூமன் டிராஃபிக் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கலாம். பலவிதமான சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நேற்று யூபி காசிப்பூரில் அந்த பொண்ணு இருந்திருக்கா அண்டர் ப்ரெஷரில். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சோனமும் அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு அஃபேர்லாம் இருந்திருக்கு, சதி செய்து தன்னோட புருஷனை அவங்களே கொண்டுட்டாங்க கள்ளக்காதல் விவகாரத்தில்.